guys, இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போறோம். அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு மைன்கிராஃப்ட் ஸ்கின் அந்த வீடியோல இருக்கு. நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா ஃபார்லைட் 84 ஒரு மேட்ச் விளையாட போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் வந்து கேம் உள்ள போறேன். இருங்க உள்ள போயிட்டு இருக்கேன். சரி ஓகே நம்ம உள்ள போயாச்சு. அதாவது லோடிங் ஆகிட்டு இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ்? ஓ டக்குன்னு வந்துச்சு. எங்க ஃபுல் வால்யூம் வச்சுக்கிறேன், அப்போதான் எனக்கு கேட்கும். ரெக்கார்டிங்கில் வந்து வால்யூம் உங்களுக்கு கேட்கும், ஆனால் ஃபுல் வால்யூம் வச்சா தான் எனக்கு கேட்கும். எங்கேருந்து எனிமி சுடுறான் அந்த மாதிரி விஷயம்லாம். நான் பேசுகிறது வந்து தனியாக வந்து கேம் பிளே முடிச்சதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிங் வைக்கிறேன். கேம் பிளே முடிச்சதுக்கப்புறம் தான் ரெக்கார்டே பண்ணுறேன் வாய்ஸு. மற்றபடி வந்து உள்ளே இருக்க ஆடியோலாம் வந்து விளையாடும் போது வந்தது தான். சரி நம்ம மேட்ச்குள்ளே போகலாம். போயிட்டுருக்கேன். லோடிங் இது லோடிங்லேயே இருக்குது இவ்வளோ நேரமாக. சரி உள்ளே வந்தாச்சு. கேரக்டர் நம்மளால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் நியாயமாக வந்து சொல்ல போனால் என் ஃபஸ்ட்டு மேட்ச்சுன்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்கிறது, டுட்டோரியல் மேட்ச் ஒன்று ஆடி இருக்கேன். அப்புறம் இதுதான் வந்து என்னோடய செகண்ட் மேட்ச்சுன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு மேட்ச்லாம் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. சரி இது என்ன இது புது கேரக்டராக இருக்குது, ரோபோட் கேரக்டராக வந்திருக்கு. இதை வச்சு தான் விளாட்லாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இது டுட்டோரியல் மேட்ச்னால் வந்து இது ஆடி இருந்தேன், ஒரு வாத்து மாதிரி இருந்தது. அதை வச்சு விளையாடலான் இருக்கேன். ஏன்னா அது வந்து ஒரு பழக்கப்பட்ட இதுவாக இருக்குது. சரி அதை வச்சு விளையாடிப்போம். இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம். நம்ம அந்த இதுக்குள்ளே போனோன்னே பண்ணிக்கலாம். இவனுங்கெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்கும். இப்போயே அடித்து ப்ராக்டிஸ் பண்ணினா தான் அப்புறமா அடிக்க முடியும். சரி 5 4 3 2 1 அவ்வளோதான் ஆச்சு. ஆரம்பி என்னது இஸ்லே சிட்டியா கேரக்டர், அந்த வாத்து கேரக்டர் ஒன்று இருக்குதுல்ல, சரி அதே வச்சு விளையாடுவோம். நிறைய விதமான வாத்து இருக்குது. இது வேறு ஒரு நாய்ஸ் கேட்கும், அது வந்து நோட்டிஃபிகேஷன் நாய்ஸு. அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா நினச்சிக்கோங்க. அது வந்து ரொம்ப சவுண்டாக கேட்குது. இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த இதுலேயே ஏரோப்ளேன் மோட் போட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியல. சரி ஓகே நம்ம பர்சனல் விஷயத்தை விட்டு இப்போ கேம் பற்றி பேசுவோம். மை ஸ்குவாட் 3 பேர் தான் நம்ம. நம்ம ரெக்கார்டிங் பட்டன் கூட டைகர் லோகோவில் தான் நம்மளையும் இந்த கேப்சூல் உள்ள போட்டு அடைச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் அப்படி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு யூடியூப் சேனல், நம்ம தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுலேயும் வந்து அவர் வாய்ஸ் இல்லாமல் தான் போட்டிருக்காரு ஒரு வீடியோ. அதுலேயும் வந்து இந்த மாதிரி தான் கேப்சூலில் போடுறாங்க. இந்த கேமில் மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரில. ஜெட் பேக் வச்சு அந்த உடம்புக்குள்ளே போகலாம். இது வந்து ராக்கி ஜோன், ராக்கி பாய் உள்ளே இருக்காரான்னு தேடி போகிறேன். ஐயோ கட்டையில் இறங்கிட்டேன். சரி ஓகே அதை விட இந்த பொந்துவில் ஊந்துருவோம். இந்த கயிறை வச்சு தான் மேலே பறக்கிறதுக்கு இறங்குறதுலாம் இருக்கும். விளையாடவங்களுக்கு தெரியும், விளையாடாதவங்க கூட சில டைம் யாராவது யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கா லூட் ரெக்கார்டிங்கில் மட்டும் அப்படி ஒரு 2 ஐகான் மாதிரி காட்டுதுல, அது வந்து ரெக்கார்டிங் மட்டும் காட்டாது. எல்லா டைமுமே அது அப்படி தான் காட்டும் என் ஃபோனில். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது டவுட்டு மாதிரியே கேட்டிருக்காங்க என்கிட்ட. சரி ஓகே நம்ம ரெக்கார்டிங்கில் பேசுவோம். நான் ரெக்கார்டிங்கில் பேசுறது உங்களுக்கு கிளியராக கேட்குதான்னு தெரியல. ஏன்னா வந்து நான் மைக் வச்சுருக்கிறதுனால ரெக்கார்டிங் டக்குன்னு என்னால் பார்க்க முடியல. சரி நான் வந்து ஒரு பாலம் மாதிரி உருண்டுட்ருக்கேன். இப்போ எத்தனை 2 பேரா? 2 பேர்லாம் சத்தியமாக நான் அடிக்க மாட்டேன். நம்ம டீம் ஆள் எவனா இருக்கானான்னு தெரியல. உடஞ்சி எடுத்தாச்சு, ஒருத்தனை போட்டாச்சு, தண்ணியிலே ஆச்சு. அதே மாதிரி நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் வீடியோஸும் போடலான்னு இருக்கோம். போடலான்னு உங்களுக்கு நல்ல ஐடியான்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நல்ல வேலை இன்னொருத்த வந்து எங்கே போனான்னு தெரில. ஒரே டைமில் வச்சுருந்தாலுங்க நான் கேலியாக இருப்பேன். மூவ்மெண்ட் பட்டன் தான் அந்த உருள்ற பட்டன்ல. மட்டும் இன்னொருத்த வந்துட்டான். ஐயோ இந்த பவர் வேற ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வெளியே வந்துட்டான் பாருங்க. ஏய் நான் உருண்டுருவேன்டா. என்கிட்ட தப்பிக்க முடியாது உன்னால. உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சிருவேன், ஆனால் என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது. என்ன பண்ணுறான்னு தெரியல. கராத்தே போட்டுனேன், ஆக்சிலரேட் ஆகுறேன், ஏதோ போட்டுனே ஓடுறேன். நம்ம டீம் எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை.
ஏதோ எழுத்து ஏற்றுது நம்மளுக்கு. அது வேறு போச்சே. நான் வந்து ரொம்ப நூப் மாதிரி தான் ஆடுவேன். ஏன்னா வந்து இந்த கேம் எனக்கு அவ்வளோ பழக்கப்படல. அதே மாதிரி தான் நான் ஃப்ரீ ஃபயர்லேயும் வந்து நூபு, பப்ஜிலேயும் நூபு, எல்லாம் நியூ அக்கௌண்ட்டில் எல்லாமே நியூ அக்கௌண்ட்டு அந்த மாதிரி தான் ஆடுவேன். மைண்ட் கிராஃப்ட்டு ஒரு நியூ வேர்ல்டில் ஆடுவேன். ஆனால் வந்து மைண்ட் கிராஃப்ட் நான் ரொம்ப நாளாக ஆடுறதுனால அதில் நிறைய வேர்ல்ட்ஸ் இருக்கும். அதை கண்டுக்காமல் ஒரு புது வேர்ல்டு உருவாக்கி நான் சர்வைவல் ஆடுவேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மைண்ட் கிராஃப்ட் வேர்ஷன் வச்சுருந்தேன். அது வந்து நான் இதெல்லாம் இது அண்டர் ட்ராகன் முடிச்சு விதர்லாம் முடிச்சிருக்கேன். சரி நம்ம இதுக்குள்ளே போவோம். நேரமாக டஃப்பாக நான் ஃபஸ்ட் லெவலு அந்த மாதிரி. இப்போ வந்து நியூ பை பேருன்றதுனால நியூபுக்கெல்லாம் இறக்குவானுங்க. வர நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. அதெல்லாம் வந்து ஒரு நியூசன்ஸாக இருக்குது. கேம் விளையாடும் போது இதெல்லாம் வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். சரி நான் வர மைக்கு சரியாக இருக்க மாட்டேங்குது. அதனால் ஒழுங்காக பேச முடியல. இந்த நாய்ஸ் ப்ரொடெக்ட் வந்து ஒழுங்காக இல்லை. சரி நம்ம ஒழுங்காக பேசுவோம். இனிமே மைக்கே கொஞ்சம் ஸ்டெடியாரு. இருங்க நான் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சேரில் தான் உட்காந்து எப்பவுமே கேம் ப்ளே பண்ணுவோம். அந்த சேரை நோட்டி வச்சுட்டு இப்போ நம்ம விளாடுவோம். இல்லை ஃபோனில் விளையாடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா கேமும். இதுவே பிசி லேப்டாப் அந்த மாதிரிலாம் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் விளையாண்டதில்லை. ஏன்னா இதில் வேணால் விளையாடிருக்கேன். எப்படி சொல்கிறது, லேப்டாப்பில் வேணால் விளையாடிருக்கேன். ஆனால் பிசிலலாம் விளையாடுனது ஒரு காலத்தில் வந்து நான் பிசி வச்சுருந்தேன். அப்போ தான் விளையாடிருக்கேன். ஆனால் லேப்டாப்பில் நான் அப்போ விளையாடிருக்கேன். எவனோ ஒருத்தன் அடிக்கிறான். எங்கேருந்து அந்த வடிவேல் காமிக்க வரும்ல, எரிறான். ஆனால் எங்கேருந்து எரிறான்னு தெரியலையே. அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் மீறி போறீங்களா? ஆஹா எரிறாங்க. ஆனா எங்க இருந்து எரிறாங்க தெரியலையே. ஒருத்தன் இங்க அடிக்கிறான். ஆனா இன்னொருத்தன் எங்க இருந்தோ அடிக்கிறான். அதான் எங்கன்னு தெரியல. என்ன இருக்கான்னு தெரியல. எட்டு போடு கிளம்பு. இந்த பாரு சொன்ன உடனே அடிக்கிறாங்க. சரி மாட்டிக்கிறான். மாட்டிக்கினாரு ஒருத்தரி. மாட்டிக்கினாரு ஒருத்தரி. மாட்டிக்கினாரு ஒருத்தரி. நான் தெரியலையா. இப்போ வந்து கையில் வச்சிருவோம். கம்முன்னு அடி வாங்கணும். வரல நம்ம டீம் ஆளுங்கிறதுனால நம்ம அவங்ககிட்ட போயிடுவோம். மாட்டிக்கிறான். 2 பேர் இருக்கிறாங்க. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. மாட்டிக்கிறாங்க. ஒருத்தன் சுடுறாங்க. மாட்டான் மாட்டிக்கினே ஒரு நம்ம போங்க. வாடா ஏஸ்டி ஓஹோ நீவா வேஸ்ட்ரா. நீவா யாரா நீ? இந்த வீட்டுக்குள்ளே தான் ட்ரை பண்ணுவோம். ஓ மேலே தான் ஏற முடியுமா? உள்ளே போக முடியாதா? இந்த கண்டெய்னர் உள்ளே போகலான்னு நினச்சேன். சரி ஓகே பரவாயில்ல. வண்டி எடுப்போமா? பைக்லாம் அந்த வரைக்கும் பார்த்ததே இல்லை. எடுப்போம். கண்ட்ரோல் கரெக்டாக வருவான்னு தெரியல. ஓ சுற்றுற பட்டன்லாம் இருக்கு. நம்ம பாட்டுன்னு ஓட்டுவோம். அதை ஒருத்தன் ஃப்ரீ அட்வைஸ்னு ஒருத்தன் கொடுப்பானே, ஜாங்காவா இடம் அந்த மாரி ஆகிட போகுது. இன்விசிபிள் பட்டன்லாம் இருக்கா? கட்ட முடியும் போது இறங்கிடுவேன். பாய் ஓடி மூச்சு வாங்குதே. ஓடினா கால் தான் வலிக்கும். நான் ஓடினா கை தான் வலிக்குது. அந்த ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன் பேர் என்னது? கண்ட்ரோல்னு ஒரு பட்டன். அதை அமுக்குனா ஏதோ ஒரு மாதிரி எகிரி விழுந்துடுறான் கீழே. காலில் கீழே வாழைப்பழம் தான் வச்சுக்கிறாங்களா இல்லை புல்தடிக்கு பயிலுவானான்னு தெரியல. கீழே விழுந்துடுறான் எகிரி. இல்லை எனக்கு தான் விளையாட தெரியலையான்னு தெரியல. இந்த மாதிரி வேறு ஏதாவது கேம் உங்களுக்கு ட்ரை பண்ணலான்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் கிராஃப்டே நீ விளையாடி சர்வைவல் அப்படின்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நான் வந்து சுட்டு பார்க்குறேன். இது வந்து ஷார்ட் கன் மாதிரி போவோம். இதில் புல்லட்டு சூப்பராக எப்படி சொல்கிறது, இந்த கார் எக்ஸாம்பிளுக்கு சுட்டு காட்டுறேன் பாருங்கள்.
2 புல்லட் போவோம், டபுள் பேரல் மாதிரி. நான் அழுத்தியே இருப்பாங்க, நான் 2000 தான் வெறுப்பு காட்டினது. ஜம்ப்ல அது சூப்பராக உதவும். ஜம்ப் ஆச்சாடு பறப்போம். எக்ஸிட். எத்தனை நோட்டிஃபிகேஷன் இது? வெறுப்பு ஏற்றுறானுங்க நோட்டிஃபிகேஷன் போட்டு. அடுத்த தடவை கேம் ப்ளே பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவோம். ஏரோப்ளைன் போட்டுலாம் போட்டுனா விளையாடலான்னு பார்த்தா நெட்டு வராது. நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடலான்னு பாருங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் இது லெஃப்ட் ஆகிடலான்னு பாருங்க. வெறுப்பாக ஏற்றுறாங்க. வேறு ஐயோ எவ்வளோ ஹைட்லேருந்து குச்சிட்டேன். லைஃபே போல. இதே ஃப்ரீ ஃபயர் பஜ்ஜியாக இருந்தால் ஃப்ரீ ஃபயர் கூட பரவாயில்ல. ஹைட்லேருந்து குச்சா வண்டியிலேருந்து குச்சாலாம் ஒன்றா ஆகாது. பிஜிஎம்ஐ ஆடும்போது ஸ்பீடாக போய் இறங்கி நாக் ஆகிட்டேன். இதெல்லாம் நிறைய நடக்கும். நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இதில் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், எல்லாருக்கும் காட்டுறேன் இனிமேல். இந்த வீடியோவே ரொம்ப நேரம் போயிடும் போலயே. அது ஒரு ஜாலி கேம் பிளேவா. ஐயோ இதை வேற தட்டிட்டேனே. ஏடா குடும்பமா தட்டிட்டேனா? போச்சா சோளமுத்தா. போச்சா. இந்த புலி உள்ள ஊந்து என்ன ஆகும்? நீ பறகுறேன். எனக்கு இந்த புலி உள்ள போனதே இல்லை. இதோட ஆசையாது முஸ்டா பறக்குறேன். வாவ். ஐயோ அப்பா நல்லா இருக்கே. இது நல்லா இருக்கு. சரி வாங்க போவோம். எங்கடா போச்சு நம்ம டீம் மேட்ச்? எங்கே இருக்காங்க தெரியலையே. கமெண்ட்ரியும் கிளியராக கொடுக்கணும், இல்லைன்னா கேவலமாக ஆகிடும். இந்த ஸ்ப்ரிண்ட் பட்டனை கொடுத்துட்டு நவுந்திட்டு கதை எவ்வளோ ஜாலியாக தரமா இருக்குது. மொத்த கேமில் கூட இவ்வளோ ஜாலியாக இருந்த தெரியல. அதனால் ட்ராப் ஆகுது. இந்த கேமோட ட்ராப்பாக இருக்குமோ இதாக போகிறோன்னா இல்லை ஸ்லோவாக போயிடுறானான்னு தெரியல. நமக்கு நம்ம எகிரி குச்சிருக்கணும். ட்ராப்பு தான். ஐயோ இந்த கருமத்தை வேறு தட்டிட்டேனே. மிஸ்ஸாய் எதை தட்டின்னு இருக்கேன் நான். ஏன் தான் அப்படி பண்ணுறது தெரியல. சரி நம்ம மேலே ஏற ட்ரை பண்ண ஏற முடியல. இந்த சைடு அது குட்டியாக இருந்தாலும் ஐயோ ஐயோ சொன்ன உடனே கண்ட்ரோல் தட்டி ஊந்த மாதிரி கீழே தடிக்கு ஊந்தனுங்க. நிஜமாலே அவன் புல் தடிக்கு பயிலோன தான் இருப்பான் போல. பயிலோன் மாதிரி தான் இது உடம்பு. இது வண்டி மஞ்சள் கலர் வண்டி. உங்களுக்கு வந்து பேசுறதுல ஏதாவது நாய்ஸு இல்லை வந்து கிளியராக கேட்கல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோலேருந்து நான் சரி பண்ண போகிறேன். நான் ஏன் டேஞ்சர் சவுண்ட் வைக்க ஓடின்றேன். நான் அப்பயே பார்க்காம இடம் கூடமா ஓடிடுறேன். அந்த இடத்துக்கு போயிடும். மிடில் அதாவது அந்த இடத்துல அந்த தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கும். வண்டியை வேற சுட்டி காலி பண்ண வேற. நண்டு வருது. அந்த ஸ்பைடர் அது பேர் என்னது? அந்த ஸ்பைடர் கிராப்னு சொல்லுவாங்களே, அது பக்கத்தில் ஒரு நாய் வேற ஓடி வருது. என்ன நாய் இது? 2 காலம் நடக்குது. மாட்டிக்கோ. இந்த குட் பை ஏதோ ஒன்று. முன்னாடி வேற பூனை காத்துது. ஒரு நாய் தான் பூனை போகுது. என்ன இது? நாய் கத்துனா பரவாயில்ல. வந்துட்டான் பாருங்க நண்டு பையன். வண்டி உள்ள நான் ஏறிக்கிறேன்டா, கூட சேர்த்துக்கூடா. நீ இறங்கிட்ட டே பாவி. இறங்கிட்டாங்க. என்ன ரூட்டு போட்டு என்னடா இது? என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா?
இது கோல்டு கலர்லாம் எழுத்தே இல்லை அதனால தான் 18 போட்டு வந்துடுறேன் இதில் ஒரு சீன் வேறு வந்துட்டா கம்பேக் பார்க்குறியா நல்லா அடி வாங்கினதே இல்லை ஒரு தடவை கூட அடி வாங்கின உடனே கேமை லெஃப்ட் பண்ணிருவேன் இந்த மாதிரிலாம் யாரும் நினைக்கவே முடியாது ஹார்ட் கோரில் இல்லைன்னு ஒரு தடவை ஃபஸ்ட்டு விளையாடினேன் அது வந்து இதில் தான் விளையாடிருந்தேன் அதாவது லேப்டாப்பில் தான் விளையாடினேன் அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளம் பண்ணிடுச்சு ஆட தெரியாமல் போய் பள்ளத்தூரில் ஊன்னு சேர்த்து போயிடும் அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன் ஹார்ட் கோர்லாம் இன்னும் என்ன எங்கேயோ போய் குடிச்சிருக்கிறேன் பைத்தியக்காரன் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க நம்மளை எடுத்தா மொத்தம் எத்தனை பேர் 8 பேர் இருக்காங்க நம்ம 3 பேர் எடுத்துட்டோம்னா மொத்தம் 8 பேர் இருக்கேன் இந்த கணக்கில் ஏதோ தப்பு ஏதோ பண்ணிட்டேன்னா 8 பேர் நான் பள்ளத்தூரில் திருப்பி உள்ள போகிறேன் யா இது ஜெட் பேக் வரலாம் தண்ணியில் குச்சி ஒரு நீச்சல் செய்யலான்னு பார்த்தா விட மாட்டாங்க இப்போ தூரம் விட மாட்டேன் என்னடா பண்ணுவேன் இப்போ பறந்தே ஆகணுன்ற மாதிரி பறக்க போகிறேன் வெயிட் அண்ட் வாட்ச் என்னடா இருக்குண்ணா தூரமாக போய் வந்து என்னடா பண்ணுவேன் பை பாய் பறக்க விட்றானுங்க திரும்பி பாவீங்களா விட்டு விட்டு பறக்க விட்றானுங்கடா டே சர்ரா ரைட்ரா கண்டுபிடிங்கடா மெக்கிட் போட்டுனே இருந்தா வந்து அடிங்கடா எழுத்தே இல்லைடா ஆனால் போட்டு ஒன்று சுருங்கி வருது நான்லாம் நிறைய கேம் மெக்கிட் போட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரிலாம் எதுலேயும் ஏறினதில்லை ஃப்ரீ ஃபயரில் சூப்பர் மெக்கிட் மாரி எது எப்படி இருக்கு இது ஒரு கார் இந்த கார்லாம் பறக்க விட்டேன் டமால் பறக்க விடுவேன் எல்லாத்தையும் போச்சு வரல கீழே தேஞ்சினா போதும் எவ்வளோ ஜாலியாக இருக்கிற மாதிரி இப்போ உட்காந்தேன் சீனாக இருக்கும் உட்காந்தேன் ஒழுங்காக வர தெரியல இடம் ஒழுங்காக பண்ணிட்டேன் வலிக்கு விட்டுன்னு நான் நல்ல வேலை கண்ட்ரோல் தட்டியிருந்தா இன்னும் கேவலமாக விழுந்துருப்பேன் கீழே பக்கத்தில் விட்டாவன் டாய் சாவடிக்கு அப்புறம் கட்டுறடாய் நம்ம டீம்மேட்டா அட போய் நம்ம போய் கொல்ல துரத்திருந்தோம் பார்த்தியா சரி வா ஒன்றா போகலாம் என்ன செத்து போயிடணும் மேப்பு ஜோனு நம்ம ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஜோனை விட்டு வெளியே போனதான் மர்கியா சால் ஆகிடுவேன் நான் ஏன் கொஞ்ச நேரமாக கமெண்ட்ரின்னு யோசிக்காதீங்க தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் அதை தொண்டை மேலேயே சொல்கிறானுங்க மற்ற கேம் உள்ள போனா இதுலேயாச்சும் கொஞ்சம் உயிர் பொழிச்சிடன்னு சொல்லிட்டு இது உருண்டியா சுற்றில இது நம்ம உடம்புல ஜாலியாக இது இதெல்லாம் ஓடின ஸ்பீடாக ஓட முடியுமா இப்படிக்கா ஒன்றா ஓட முடியாதோ வரேன்டா அப்படிக்கா வரேன்டா நல்லா யார் நினச்சிங்க நல்லா அந்த பேர் வந்து மைண்ட் கிராஃப்டில் நல்லா ஆடுவார் அவர் பேர் ஞாபகம் ஒரு எபிசோடுக்கு மைண்ட் கிராஃப்ட் எல்லாத்தையும் ஒரே ஒரு டைம் முடிச்சிருவாரு அவர் ஒரு டைலாக் சொல்லுவார் என்னது பழம் சாப்பிட்டு பொட்டை தூக்குவான் பார்க்க சொல்லுவார் ஞாபகம் இல்லை எதுக்கு தேவையில்லாது ஓகே என்ன இது அவதார் பத்தில் வரா மாதிரி அங்கே எங்கே தொங்கினது என்ன பண்ற பைத்தக்கார அவங்க ஏறாங்கல்ல ஜெயிச்சனா
சோளமுத்தா போச்சா ஏய் சோளமுத்தா போச்சா எனிமீஸ்க்கு தான் சொல்றேன் எனக்கு சொல்லு மொத்தம் நாமும் போட்டுருவாங்க என்னன்னு தெரியல ஜெட் பேக்கா ஏய் வேற லோடுப்பா அயன்மேன் மாதிரி விட்டுனுறேன் லேசரை கையில் சூப்பர் மேனாக இருந்தால் கண்ணில் விட்டுருங்க ஆனாலும் அயன்மேன் தான் மாஸ்க் அது எனக்கு பிடிச்சது வந்து டிசியில் எக்கச்சக்கமாக இருக்காங்க இது மாறல எக்கச்சக்கமாக நான் வந்து நீங்கள் அந்த மைண்ட் கிராஃப்ட் ஸ்கின் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கின் என்னன்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முடிச்சாச்சு லெவல் 2லேருந்து லெவல் 3 போயாச்சு நியூ ஐட்டம் ஒன்று கிடச்சிருக்கு எல்லாரும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அனுப்பிவிடுங்க ஓகே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேமிங் அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்புறம் வெப் சீரிஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும் நம்ம இதுக்கப்புறம் தான் நிறைய போடலான் இருக்கோம் அதே மாதிரி நம்ம நிறைய மைண்ட் கிராஃப்ட் ஸ்கின்ஸையும் ஒரு வீடியோவில் கொடுக்கலான் இருக்கோம் இதை வந்து நான் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் மேலும் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணும்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைக்கணும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோ வரும் தேங்க்யூ பாய்